வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் காட்ஸிலா எக்ஸ் காங் படத்தில் திரும்பவும் காட்ஸிலா இவால்வ் ஆன காட்ஸிலா காங்கை அட்டாக் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ காங்கை இதுக்கு முன்னாடி காட்ஸிலா வர்சஸ் காங்லேயுமே இந்த பக்கம் நம்ம காட்ஸிலா போட்டு பொழந்து கட்டியிருக்கோம். எப்பப்பெல்லாம் காட்ஸிலா காங்க பார்க்குதோ அப்பப்பெல்லாம் அது சண்டை போடணுங்கிற ஒரு எண்ணம் தான் மைண்டுக்கே வருது. அப்படி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி காங்கோட இனம் காட்ஸிலா இனத்துக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய சம்பவம் செஞ்சிருக்காங்க, தி கிரேட் டைட்டன் வார். இந்த காட்ஸிலா வர்சஸ் காங்லேயே அதை கிளியரா கட்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு நடக்கிற போர் கிடையாது. இதுக்கு முன்னாடியே காங்கோட இனமும் இந்த காட்ஸிலாவோட இனமும் தனித்தனியா போர் பண்ணியிருக்கு. காங் ஒரு மிகப்பெரிய ஆர்மியை கிரியேட் பண்ணி அதை வச்சு இந்த பக்கம் காட்ஸிலா இனத்தையே அழிக்க ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த காட்ஸிலா வர்சஸ் காங் படத்துல நீங்க பார்த்திருக்கலாம். நம்ம காங் ஒரு த்ரோன்ல போய் உட்காரும். அந்த த்ரோனை சுத்தி காட்ஸிலா உடம்புல இருந்து விழுந்த அந்த செதில்கள் பத்தினா இருக்கும். அந்த செதில்களை அப்படியே நம்ம காங் வந்து அந்த த்ரோனை சுத்தி அடுக்கி வச்சிருக்கேன். அப்ப யோசிச்சு பாருங்க எத்தனை காட்ஸிலா அங்க இறந்திருக்கும்னு. அதே மாதிரி அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் ஒரு கட்டத்துல இந்த பக்கம் நம்ம காட்ஸிலாவை எல்லா மனிதர்களுமே வழிபடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு ஈக்குவலா நம்ம காங்கையுமே நிறைய மனிதர்கள் வழிபட்டிருக்காங்க. இந்த சிலைகள் எல்லாத்தையுமே காங் செதுக்கி இருக்காது, கண்டிப்பா மனிதர்கள் தான் செதுக்கி வச்சிருக்கணும். அந்த மிகப்பெரிய த்ரோன் அண்ட் டெம்பிளையுமே கண்டிப்பா மனிதர்கள் தான் கட்டியிருக்கணும். சோ மனிதர்களுமே ஆக்சுவலா அந்த போர்ல ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் கிடைச்சிருக்க அந்த லீக் படி பார்க்கும்போது ஆக்சுவலா அந்த போரோட முடிவு தான் ஐசேஜா இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ எதுக்கு காட்ஸிலாவுக்கும் காங்குக்கும் போர் நடக்கணும், இதுக்குள்ள மனிதர்கள் எப்படி வந்தாங்க அண்ட் எத்தனை வாட்டி இந்த போர் நடந்திருக்குங்கிறத மொத்தமா பார்த்துருவோம். த கிரேட் டைட்டன் வார் அப்படின்னு சொல்லப்படுற இந்த காட்ஸிலா வர்சஸ் காங் போர் ஒரு முறை இல்ல 2 முறை நடந்திருக்கு. முதல் டைட்டன் வார், த கிரேட் டைட்டன் வார் வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இதுக்கு யார் காரணம் தெரியல. அப்போதைக்கு நிறைய விதவிதமான காட்ஸிலாஸ் பத்தி நான் இருந்திருக்கேன். அண்ட் காட்ஸிலா அதுக்கேற்ற ஒரு கிங்டம்ல வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். ஸோ அப்போதைக்கு இருந்த ஹாலோ எர்த்தை த லெஜெண்டரி கிங்டம் ஆஃப் அகர்த்தா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதாவது ஹாலோ எர்த்துக்குன்னு ஒரு பேரே கொடுத்துருக்காங்க. வெளியில இருக்க உலகத்தை நம்ம எர்த்துன்னு கூப்பிட்ட மாதிரி அந்த எர்த்துக்குள்ள இருக்க அந்த உலகத்தை, அந்த மான்ஸ்டர்ஸோட உலகத்தை அகர்த்தான்னு சொல்றாங்க. ஆன்டி எர்த்தை அகர்த்ன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இந்த உலகத்தோட ரூலர்ஸ் அண்ட் ப்ரொடெக்டர் ஆஃப் நேச்சரா இருந்தது ஆப்வியஸா காட்ஸிலாஸ் தான். அண்ட் அந்த சமயத்தில் இருக்க அந்த மற்ற மான்ஸ்டர்ஸை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது காட்ஸிலாஸ் மாதிரி ரெப்டிலியன் ஃபார்மில் தான் இருக்கும். ஒன்று பூச்சி வகைகளாக இருக்கும், அப்படி இல்லைனா பல்லி போன்ற வகைகளாக தான் இருக்கும். சர்ஃபேஸை கூட எடுத்து பாருங்களேன், அதில் நிறைய டைனோசர்ஸ் தான் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அதுவுமே ரெப்டைல் இனத்தை சார்ந்தது தான். மேமல்ஸ் ஓங்கி வளரவே இல்லை. அப்போ தான் இந்த டைனோசர் அழிக்கக்கூடிய அந்த மிக பிரம்மாண்டமான எரிக்கல் நம்ம பூமியை தாக்கி சர்ஃபேஸில் இருந்த ரெப்டைல்ஸை அழிச்சு மேமல்ஸை வளர்த்து விடுது. இந்த இடத்துல தான் மேமல்ஸ் ஓங்கி வளர ஆரம்பிக்கிறாங்க. நிறைய விதவிதமான மேமல் கூட்டம் உருவாகுது. ஒரு பக்கம் நம்ம மனிதர்கள் உருவாகிற மாதிரி ஆப்போசிட் குரங்கினம், ஏப் அண்ட் கொரில்லாஸ்ன்னு சொல்லி நம்ம காங்கோட இனமுமே உருவாக ஆரம்பிக்குது. இப்போ வரைக்குமே காட்ஸிலாஸ் தான் ஹாலோ எர்த்தை ரூல் பண்ணிட்டு இருக்கு. ஹாலோ எர்த்துக்குள்ள நிறைய மான்ஸ்டர்ஸ் இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஆல்பாவா காட்ஸிலா தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்பதான் அந்த ஹாலோ எர்த்தோட ஒரு மூலையில அதிகமான ரேடியேஷன் அப்போதைக்கு இருந்த ஏப் மாதிரியான மிருகங்களை மாடிஃபை பண்ண ஆரம்பிச்சு அவங்களுடைய உயரத்தையும் அவங்களுடைய எடையையும் மிக பெருசா வளர்த்து அந்த காங் இனத்தையே உருவாக்குது. இந்த காங் இனம் சர்ஃபேஸ்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஹாலோ எர்த்தோனிக்கு போனோம் தான் சொல்றாங்க. அண்ட் இந்த காங் இனத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, இவங்க கூட்டமா வாழ்றவங்க. இவங்களுடைய லைஃப் ஸ்பேனுங்கிறது கம்மி. இந்த காட்ஸிலா மற்ற மிருகங்கள் போல பல லட்சம் வருஷங்கள் உயிரோடு இருக்கக்கூடிய மிருகங்கள் ஆப்வியஸா நம்ம காங் இனம் கிடையாது. சீக்கிரமா வாழ்ந்து சீக்கிரமா செத்துருவாங்க. பட் அந்த வாழ்ற கேப்ல அவங்க கத்துக்கிட்ட எல்லா வித்தைகளுமே அதோடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லிட்டு தான் போவாங்க. படிப்போத மகத்துவமே இதுதான். மற்ற காட்ஸிலா மிருகங்களுக்கு அந்த ஒரு குணம் கிடையாது. இந்த காங் இனம் மட்டும்தான் அது வாழ்ந்து என்னென்ன விஷயங்களை கற்றுக்கிட்டு எப்படி வளர்ச்சி அடைஞ்சிச்சோ அது எல்லாத்தையுமே அடுத்த ஜென்ரேஷனுக்கு பரப்பிட்டு போகும். அந்த மாதிரி ஒவ்வொரு காங்கா வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து அவங்களுக்கான ஒரு மொத்த கிங்டமையுமே பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்தில் மனிதர்களுமே கூட சேர்ந்து வளர்ற மாதிரி தான் சொல்லப்படுது. மனிதர்கள் அப்போதைக்கு இந்த காட்ஸிலாவை மட்டும் இல்லாமல் ஆப்வியஸாக நம்ம காங்கையுமே வணங்க தான் செஞ்சுருக்காங்க, கடவுள் மாதிரி பார்த்துருக்காங்க. பட் அந்த காட்ஸிலாவுக்கு மனிதர்கள் முக்கியம் கிடையாது, நேச்சர் தான் முக்கியம். ஆனால் காங்குக்கு அப்படி கிடையாது. காங் எல்லாத்துலேயுமே கம்பேஷனேட்டாக எல்லார் மத்தியிலுமே அன்பு காட்டி வாழக்கூடிய ஒரு மிருக இனம். ஆப்வியஸாக பார்க்க பிரம்மாண்டமாக இருந்தாலும் மனிதர்கள் கூட ஈஸியாகவே கம்யூனிகேட் பண்ணக்கூடியது. மனிதர்களுமே அந்த குரங்கு போல மேமல் தானே. ஸோ அதனால் மனிதர்களோட அந்த சப்போர்ட் ஆப்போசிட்டில் இருக்க அந்த காங்குக்கு அதிகமாக ஆரம்பிக்குதான். அந்த பக்கம் மற்ற மிருகங்கள் எல்லாமே காட்ஸிலாவை ஆல்ஃபாவை ஏற்றிருக்கேன். அந்த ஒரு விஷயம் நம்ம காங் இனத்துக்கே சுத்தமாக பிடிக்கல. எனக்கு நான் தாண்டா ராஜாங்கிற மாதிரி காங் இனம் இருக்கேன். இந்த ஒரு விஷயம் தான் அந்த மிகப்பெரிய யுத்தம் இந்த கிரேட் டைட்டன் வார் கிக் ஆஃப் ஆகுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்க மாதிரி சொல்லப்படுது. மெயின் ரீசன் என்னன்னு தெரியல. பட் அப்போதைக்கு இந்த ஹாலோ எர்த்தோட கிங் அண்ட் ரூலர்ஸாக இருந்தது இந்த 2 இனங்கள் தான். ஒருத்தன் ஹியூமனிட்டியை ரூல் பண்ணிட்டு இருந்தான், இன்னொருத்தன் நேச்சரை ரூல் பண்ணிட்டு இருந்தான். இந்த தலகணம் தான் 2 பேரையுமே ஒரு கட்டத்தில் போர் செய்ய தோண்டியிருக்கு. ஸோ காட்ஸிலா இனமும் இந்த காங் இனமும் போர் செஞ்சிருக்கேன். அந்த காட்ஸிலா இனத்தில் பலவிதமான காட்ஸிலாஸ் இருந்திருக்கான். நம்ம காட்ஸிலா இருக்காப்ல, ஸோ இவருக்கும் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் தான். ஸோ இவர் ஆக்சுவலாக அந்த ப்ரீவியஸ் காங் வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணாரான்னு தெரியல. பட் த ஃபர்ஸ்ட் கிரேட் டைட்டன் வார்ல பறக்கிற காட்ஸிலாலாம் இருந்திருக்கு. அந்த காட்ஸிலா கூடலாம் நம்ம காங் சண்டை போடுற மாதிரி நிறைய மியூரல்ஸ் அண்ட் நிறைய வால் பெயிண்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மாதிரி இந்த காட்ஸிலா வர்சஸ் காங்ல
காங்கில் இந்த போஸ்டர் டிசைன்லாம் பண்ணியிருப்பாங்க. பறக்கிற காட்சிலாம் இருந்திருக்குன்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன், பயங்கரமாக இருந்திருக்கும். அந்த போரோட முடிவு என்ன மாதிரி இருந்துச்சுன்னு தெரியல, எந்த பக்கம் ஜெயிச்சாங்கன்னு தெரியல. பட் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ட்ரால முடிஞ்சிருக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா காங் பக்கமும் அதிகமான இழப்புகள் நடந்திருக்கு. அண்ட் அந்த போரில் தான் காங் முடிஞ்ச அளவுக்கு நிறைய காட்ஜிலாஸை கொண்டு அந்த காட்ஜிலாவோட அந்த டோர்சல் ஃபின் முதுகு தண்டு பிளேட்ஸ் இருக்குல்ல, அந்த பிளேட்ஸை அலங்கரிச்ச ஒரு த்ரோன் ரூமையுமே உருவாக்குறாங்க. காட்ஜிலாவோட எண்ணிக்கையை விட காங்கோட எண்ணிக்கை அதிகமாக தான் இருந்திருக்கணும். அந்த சமயத்தில் மனிதர்கள் வணங்கிட்டு இருந்த அந்த காட்ஜிலாவோட பேர் டேகன் சொல்றாங்க. அந்த டேகன் காட்ஜிலாவை இந்த மியூட்டோ பிரைம் தான் கொண்டு இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் ஒரு காட்ஜிலா உயிரோட இருக்கும் பட்சத்தில் எனக்கு என்னமோ இந்த முதல் போரில் ரெண்டு பக்கமும் அதிகமான இழப்புகள் நடந்திருக்கணும். அதாவது முதல் போர் வந்து டைல முடிஞ்சிருக்கலாம், அதுக்கான சான்சஸ் அதிகம். உன் இடத்த நீ பார்த்துக்க, என் இடத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாசிபிளி அவங்க பிரித்து வந்திருக்கலாம். காட்ஜிலா வர்சஸ் காங்கில் எப்படி நடந்துச்சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் பாசிபிளி அப்போதைக்கு நடந்த இந்த மிகப்பெரிய யுத்தத்தில் கிடைச்சிருக்கலாம். ஸோ அதோடைய எண்ணில் தான் பாசிபிளி நம்ம காங் தனக்கான ஒரு ராஜ்யத்தை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தனக்கான ராஜ்யத்தை மட்டும் இல்லாமல் தனக்கான படைபலத்தையுமே அப்போதைக்கு இருக்க அந்த காங்கோட ரூலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய சிலைகள் வைக்கிறது, ஒரு டெம்பிள் கட்டுறது அண்ட் ஆர்மியை பில்ட் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த பக்கம் காங்கோட இனம் மிக பிரமாண்டமாக வளர ஆரம்பிச்சது. மனிதர்களுமே கூட சேர்ந்து வளர்ந்தாங்க. அண்ட் மனிதர்களோட அந்த கொடூர புத்தி சும்மா விடுவாங்க. மனிதர்கள் தான் திரும்ப செகண்ட் வாரை ட்ரிகர் பண்ணாங்களாம். அது எப்படின்னு தெரியல. பட் அந்த காங் வர்சஸ் காட்ஜிலாவோட அந்த செகண்ட் வாருங்கிறது மனிதர்களால் தான் ட்ரிகர் பண்ணப்பட்டிருக்கேன். அண்ட் அந்த இடத்துல இந்த மிருகங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த கிறிஸ்டல் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, நிறைய மான்ஸ்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிறிஸ்டல்ஸ். அந்த கிறிஸ்டல்ஸை முதல் மனிதர்கள் தான், அங்கே இருந்த மனிதர்கள் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சதாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் அந்த கிறிஸ்டல் அங்கிருந்து பாசிபிளி நம்ம ஸ்கார்கிங் கையில் வந்திருக்கணும். எனக்கு என்னமோ இந்த கதையை லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி நம்ம ஸ்கார்கிங் கையில் டேரெக்டாக அந்த கிறிஸ்டல் கிடச்சி கிறிஸ்டலை வச்சு நம்ம ஸ்கார்கிங்கே மேபி இந்த ரெண்டாவது போரை ட்ரிகர் பண்ணியிருக்கோம் சான்சஸ் அதிகம். அந்த சமயத்தில் காங் கீழே ஒரு மிகப்பெரிய போராளி ஆர்மி இருக்கும்போது அதில் ஒரு சோல்ஜராக மேபி நம்ம ஸ்கார்கிங்கை இறக்கலாம். பட் ஸ்கார்கிங்கோட அந்த லுக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மற்ற காங்லேருந்து கம்ப்ளீட்டாக வேறுபட்டு இருக்காரு. ஏதோ ஒரு குறைபாடோட போகிறது இருக்காரு போல. இதை பார்த்தா மற்றவங்க எல்லாருமே கண்டிப்பாக கலாய்க்க தான் செய்வாங்க. என்னையாரா கலாய்க்கிறீங்க, நான் சொல்கிறத நீங்கள் கேளுக்கடாங்கிற மாதிரி அந்த சமயத்தில் இருக்க ஒரு கிறிஸ்டலை மேபி நம்ம ஸ்கார்கிங் எடுத்து அந்த கிறிஸ்டலை வச்சு தான் கீழே ஒரு மிகப்பெரிய மைண்ட் கண்ட்ரோல் பண்ணப்பட்ட அந்த காங் இன ஆர்மியவே பில்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஸ்கார்கிங் கீழே வந்து பார்த்தா ஒரு ஆர்மி இருக்க மாதிரி இப்போதைக்கு லேட்டஸ்டாக காட்ஜிலா எக்ஸ் காங்கில் காமிச்சிருப்பாங்க. இந்த ஆர்மி அப்போதைக்கு ரெண்டாவது போர் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டைட்டன் வரப்பவே பில்ட் பண்ணப்பட்ட ஆர்மியாக இருக்கலாம். அண்ட் மேபி யாருக்கு தெரியும், ஷீமோ காட்ஜிலா இனத்தை சம்மந்தப்பட்ட ஒரு மிருகமாக கூட இருக்க சான்சஸ் அதிகம். பார்க்கறதுக்கு ஒரு வெள்ளை காட்ஜிலா போர் தான் இப்போதைக்கு வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பழங்காலத்து மிருகம் தான், பட் இருந்தாலும் இப்போதைக்கு அதை காட்ஜிலா இனமாக தான் டீஸ் பண்ணுற அந்த சமயத்தில் இந்த செகண்ட் போர் அப்போ தான் நம்ம ஸ்கார்கிங் இந்த ஷீமோவை தன் கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்காரு போல. ஐ மீன் மொத்த காட்ஜிலா இனத்தையுமே மேபி நம்ம ஸ்கார்கிங் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். அதுவே மேபி இந்த ரெண்டாவது போரை கிக் ஆஃப் பண்ணியிருக்கலாம். இந்த ரெண்டாவது போரில் தான் இப்போதைக்கு நம்ம தலைவன் காட்ஜிலா வந்து பங்கேற்றிருக்காரு. ஆப்வியஸாக காங் இருந்திருக்க வாய்ப்பு கம்மி, அவர் பிறந்திருக்கவே மாட்டார். பட் நம்ம காட்ஜிலா அந்த சமயத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். இந்த போரோட முடிவில் தான் ஐசேஜ் கிக் ஆஃப் ஆகியிருக்கணும்னு சொல்லப்படுது. ஸோ இந்த போர் வந்து கம்ப்ளீட்டாக யார் வின்னர் யார் லூசர்னு சொல்லி முடியாமல் ஐசேஜில் முடிஞ்சிருக்கு. ஐசேஜுக்கு காரணமாக இருக்க போகிறது ஷீமோன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ விச் மீன்ஸ் ஸ்கார்கிங் ஆக்சுவலாக அந்த காட்ஜிலாவை தோக்கடிச்சு மொத்த ஹாலோ எர்த்தையுமே தான் கட்டுப்பாட்டில், அதுவும் காங்கோட கட்டுப்பாட்டில் கொண்டு வரணுங்கிற ஒரு பிளானில் இந்த ஒரு போரை கிக் ஆஃப் பண்ணியிருக்கணும். அந்த போரோட முடிவில் நம்ம ஸ்கார்கிங் அவரையே அறியாமல் இந்த ஷீமோட ஐஸ் பவரை உலகம் முழுக்க பரப்பி இந்த உலகத்தையே ஐசேஜுக்குள்ளே கட்டுப்படுத்தி வச்சிருக்கணும். ஸோ இதனால் தான் சில காங் மட்டும் இப்போதைக்கு ஹாலோ எர்த்தில் உயிரோடு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அவங்க அந்த ஐஸ் எர்த்தில் பாதிக்கப்படல போல. ஐசேஜ்லேருந்து தப்பிச்சா போதும்னு சொல்லி சில காங் அங்கேருந்து தப்பிச்சு இந்த ஸ்கல் ஐலாண்டுக்கு வந்திருக்கலாம். அதே மாதிரி காட்ஜிலா இனத்திலையுமே அது கடைசியாக பாசிபிளி அங்கேருந்து கிளம்பி சர்ஃபேஸ் செட்டில் சர்வே ஆகிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கலாம். ஸோ ரெண்டாவது போர் வந்து கிட்டத்தட்ட ஐசேஜில் தான் முடிஞ்சிருக்கு போல. அதில் காட்ஜிலா இனமே கிட்டத்தட்ட அழிய தான் போயிருக்கு, நம்ம காட்ஜிலா மட்டும் தப்பிச்சிருக்கேன். அதே மாதிரி சில காங் ஸ்கல் ஐலாண்டுக்கு வந்திருக்கேன், இன்க்ளூடிங் நம்ம காங்கோட அம்மா அப்பா. அண்ட் ஸ்கல் ஐலாண்டில் ஆப்வியஸாக ஏகப்பட்ட ஸ்கல் கிராலர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் நம்ம காங்கை மிச்ச மீதியை வந்து கம்ப்ளீட்டாக அழிச்சிருக்காங்க. ஸோ ஹாலோ எர்த்லேருந்து தப்பிச்சு ஸ்கல் ஐலாண்டில் சர்வேவாக வந்து அந்த மிச்ச மீதி காங்ஸை கம்ப்ளீட்டாக அழிச்சது ஸ்கல் கிராலர்ஸ். அதில் இப்போதைக்கு கடைசியாக இருக்கிறது காங் மட்டும்தான். ரெண்டாவது போரோட முடிவில் மிச்ச மீதியாக இருக்க நம்ம ஸ்காரை தான் இப்போதைக்கு திரும்ப இறக்கியிருக்காங்க நம்புறேன். எனக்கு என்னமோ இந்த காட்ஜிலா எக்ஸ் காங்கில் அந்த ரெண்டாவது போர் இல்லைனா ஃபர்ஸ்ட் டைட்டன் வாரை பற்றி டீட்டெயில்டாக சில விஷயங்கள் காமிக்க வாய்ப்புகள் அதிகம். இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அரைகுறையாக அங்கங்கே அந்த வால் பெயிண்டிங்கை வச்சு மட்டும் தான் டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாப்போம் இந்த கிரேட் டைட்டன் வாரை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு படம் வருதா இல்லை இந்த படத்துல வந்து அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு. இந்த ரெண்டு போருமே ஹாலோ எர்த்தில் தான் நடந்திருக்கு. ஸோ காட்ஜிலா காங் ஹாலோ எர்த்துக்குள்ள அடிச்சிட்டு இருக்க அதே சமயத்தில் சர்ஃபேஸ் எர்த்தை பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு கிங் கிடோரா கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். ஏன்னா கிங் கிடோரா கூட மனிதர்களுமே ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க. ஸோ மனிதர்கள் அந்த கிங் கிடோராவை பற்றி பல இடங்களில் குறிப்புமே எடுத்திருக்காங்க. ஸோ எப்போ கிங் கிடோரா பூமிக்கு வந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா ஆப்வியஸாக கிங் கிடோரஸ் அண்ட் ஏலியன் அது ஸ்பேஸில் தான் வந்திருக்கேன். ஸோ விச் மீன்ஸ் எனக்கு என்னமோ அந்த காட்ஜிலா வர்சஸ் காங்கோட ஃபர்ஸ்ட் டைட்டன் வரப்போ ஒரு மிகப்பெரிய எரிக்கல் பூமியில் வந்து வந்துச்சு சொன்ன பார்த்தீங்களா, அந்த எரிக்கலோடவே சேர்த்து கிங் கிடோரா பூமிக்கு வந்திருக்கணும். அண்ட் செகண்ட் வார் அப்போ அந்த ஷீம் இந்த உலகத்தையே ஐசேஜால் ஃப்ரீஸ் பண்ணிச்சுன்னு சொன்னல, அதுக்கேற்ற மாதிரி இந்த
கிங் கிடோராவுமே ஷீமா தான் ஃப்ரீஸ் பண்ணியிருக்க போல. ஏன்னா கிடோராவா ஒரு ஐஸ்லேருந்து உடச்சி எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது பர்ஃபெக்டாக சிங்க் ஆகிற மாதிரி தான் தோணுது. அதன்படி பார்க்கும்போது இந்த 2 டைட்டன் வாரும் கிங் கிடோராவையுமே பாதிச்சிருக்கு. ஸோ இந்த காட்ஸிலா வந்து பழைய அந்த டைட்டன் வாரில் பங்கேற்றிருக்க அந்த சமயத்தில் என் இனத்தை அழைச்சா வந்தாண்டா நீ அப்படிங்கிற மாதிரி கூட பாசிபிளி திரும்பவும் காட்ஸிலா இந்த இடத்துல நம்ம காங் கூட சண்டைக்கு போயிருக்கலாம். அதாவது நம்ம காட்ஸிலாவுக்கு எப்போவுமே காங்கை பார்த்தா விருப்பம் தாங்க இருக்குது. ஆனால் காங்குக்கு அந்த நினைவுகள் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவனுக்கு சொல்லிக் கொடுக்கவும் யாரும் இல்லை. காங் பிறக்கும்போது அப்பா அம்மா செத்துருப்பாங்களே. ஸோ அதனால் நம்ம காட்ஸிலாவுக்கு காங் மேலே எப்போதுமே காண்டு இருக்கு தான் போல. ஸோ நீங்கள் இந்த டைட்டன் வாரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே காமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு அசமான விடையில் மீட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா